ஹலோ யூவர்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 2 அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கீவேர்ட் ரிசர்ச். எப்படி ஒரு ப்ராடக்ட்டை நம்ம கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுறோம். இப்போ நான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் அப்ளைன்ஸ்க்கு நான் அஃபிலியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ குக்கரை பற்றி எழுதலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இண்டக்ஷன் குக் டேப்பு இந்த மாதிரி ரிலேட்டடாகவே நீங்கள் எழுதலாம். ஸோ எப்படி நம்ம ஃபஸ்ட்டு டொமைன் வந்து எப்படின்னு பிக் பண்ணிட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கீவேர்டு எப்படி ரிசர்ச் பண்ணுறது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்படி டொமைன் வாங்குறது, எங்கே வாங்குறதுன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கீவேர்டு ரிசர்ச் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். ஸோ வந்து நிறைய டூல் இருக்குது கீவேர்டு ரிசர்ச்சுக்கு. ஸோ கீவேர்டு ரிசர்ச்சுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, லோ காம்படிஷன் கீவேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 30க்கு கீழே அப்படி இல்லை கொஞ்சம் 40க்கு கீழே, அதுக்கு மேலே போகாதீங்க. ஸோ காம்படிஷன் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே ரேங்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ 40, 30 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, 30 கீழே இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் அந்த கீவேர்டை எடுத்து நீங்கள் கண்டிப்பாக அந்த கீவேர்டுக்கு நீங்கள் கண்டென்ட் எழுதலாம். ஸோ இதில் வந்து எப்படி ஒரு லோ காம்படிஷன் கீவேர்டை நம்ம எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் கூகுள் போகிறேன், பெஸ்ட் இண்டக்ஷன் குக் டேப் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அந்த நேமே பாருங்கள், kitchen.arena.in சொல்லியிருக்கு. ஸோ அதுவே ஒரு அத்தாரிட்டியை கொடுக்கும். ஸோ இங்கே நான் உள்ளே போகிறேன். ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு நான் ஏன் இங்கே பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறேன். இங்கே கீவேர்டு நீங்கள் எழுதுறீங்கன்னா பெஸ்ட் ஆர் நீங்கள் ரிவ்யூஸ், இந்த 2 கீவேர்டு எழுதுங்க. இது தான் வந்து பையர் கீவேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கீவேர்டு கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கன்வர்ஷன் ரேட்டை வந்து உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும். ஸோ இங்கே பாருங்கள், பெஸ்ட் இண்டக்ஷன் குக் டேப்ஸ் இன் இந்தியான்னு போட்டிருக்காங்க. ஸோ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா விவான், அமேசான். ஸோ இவங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட் அதிகம். நீங்கள் ஒரு ப்ராடக்ட் விற்றாவே நியர்லி உங்களுக்கு 1000 கிடைக்கும். ஸோ நீங்கள் நல்லா இதில் காம்படிஷன் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து கீவேர்ட் ரிசர்ச்சுக்கு நிறையா டூல் இருக்குது. Ahref அப்படின்னு இருக்குது. இதெல்லாம் ப்ரீமியம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செம்ரஸ், யூபர் சர்ச்சஸ்ட். இது வந்து கொஞ்சம் இப்போ வந்து இது எல்லாமே கோஸ்ட்டு தான். நீங்கள் ஒன்று எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட ஒரு ஃபீல்டு நீங்கள் இறங்கிட்டிங்கன்னா அதில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணாமல் எதுவும் பண்ண முடியாது. ஃப்ரீயாகவும் பண்ணலாம். ஸோ நீங்கள் இதை இன்வெஸ்ட்டாக நினைக்காம நீங்கள் லேர்ன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, என்னால் அவ்வளோதைக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த யூபர் சர்ச்சஸ்ட்டை நீங்கள் இது பண்ணுங்க. இவங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு 5 கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரீ தராங்க. ஸோ நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ செம்ரஃப், ஹச்ரஃப்ஸ் இதெல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இங்கே போய்ட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெஸ்ட்டு டூல்ஸு. என்னோட ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா செம்ரஸ் யூஸ் பண்ணுங்கள். அதான் வந்து அதோட அக்யூரேசி வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் டூல்ஸ் வாங்கிட்டீங்க. நெக்ஸ்ட்டு வந்து யூபர் சஜஸ்ட். இது உள்ளே போகிறேன். இப்போ நான் போயிட்டு நான் ஆல்ரெடி ஒரு கீவேர்டு இங்கே ரிசர்ச் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், பெஸ்ட் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா சர்ச் வால்யூம் பார்த்தீங்கன்னா 70. ஆனால் சிஓ டிஃபிகல்ட்டி அதிகமாக இருக்குது, பெய்டு டிஃபிகல்ட்டி அதிகமாக இருக்குது. காஸ்ட் பர் கிளிக் வந்து ஒரு ஆடு டிஸ்பிளே ஆனால் இவ்வளோ சிபிசி தர்றாங்க. ஸோ அதெல்லாம் இந்த டேஸில் வந்து இந்த சிபிசியை மறந்துடுங்க. சிபிசி வந்து வேறு மாறும். என்னன்னா இப்போ வந்து அல்காரிதம் வேறு மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் லாஸ்ட்டு 7 டேஸாக என்ன கூகுளில் ரிசர்ச் பண்ணுறீங்களோ அது ரிலேட்டடாக தான் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ஸோ அதனால் வந்து இந்த சிபிசி என்னென்னா எந்த கண்ட்ரிலேருந்து என்ன மாதிரி ஆடை உங்களுக்கு ஷோ ஆகுதோ அதை பொறுத்து உங்களுக்கு வரும். இப்போ உதாரணத்துக்கு ஹோஸ்டிங், வெப்சைட் ரிலேட்டட் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து சிபிசி ரொம்ப அதிகம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் இதெல்லாம். ஸோ அந்த இன்சூரன்ஸ் பேஸ் பண்ணி அவங்க கீவேர்டை எழுதும்போது அவங்களோட சிபிசியெல்லாம் ஒரு $1க்கு $10, $15 கூட வரும். ஸோ அந்த ஆடு எந்த டயத்தில் எப்படி ஷோ ஆகுதோ அதுதான். ஸோ நம்ம இப்போதைக்கு நம்ம வந்து சர்ச் வால்யூம், சிஓ டிஃபிகல்ட்டி இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண போதும். பெய்டு டிஃபிகல்ட்டி நம்ம பெய்ட் பண்ணி எதுவும் நம்ம இது பண்ணலை. ஸோ சர்ச் வால்யூம், சிஓ டிஃபிகல்ட்டி இது 2 பேஸ் பண்ணி தான் நம்ம எழுத போகிறோம். கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஸோ இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த உங்கள் சிஓ டிஃபிகல்ட்டி ஸ்கோர். ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், 40க்கு கீழே அது இல்லாட்டி 30க்கு கீழே. ஸோ அதுதான் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி எழுதணும். ஸோ இங்கே பாருங்கள், பெஸ்ட் இண்டக்ஷன் குக்வேர். இது பாருங்கள், இந்த பெஸ்ட்டு இண்டக்ஷன் குக்வேர் இது வந்து கொஞ்சம் 2400 சர்ச்சஸ் இருக்குது. காம்படிஷன் கொஞ்சம் மீடியமாக இருக்குது. 25 கீழேலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
ஸோ நீங்கள் அதை பிக் பண்ணி எழுதுங்க. இப்போதைக்கு நம்ம அமேசான் தான் இருக்குது. இது ரிலேட்டடாக நிறைய அப்டேட் இருக்குது. இப்போ வியூ ஆல் கீவேர்ட் ஐடியாஸ் இப்படி கொடுத்தீங்கன்னா என்னென்ன கீவேர்டில் நீங்கள் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ யூபர் சக்ஸஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 80% கரெக்டாக தான் தர்றாங்க. ஆனால் செம்ரஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் இந்த மார்க்கெட் கரண்ட்டாக. ஏஹெச்எஃப் நல்லா இருந்தது, இப்போ கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபில்டர்ஸ் போயிட்டு என்ன பண்ணுறேன்னா சிஓ டிஃபிகல்ட்டி 30, மேக்ஸிமம் 40. எனக்கு அதுக்கு மேலே வேண்டாம். மினிமம் வந்து 0லேருந்து இருக்கட்டும், 0லேருந்து 40க்குள்ளே. இப்போ நான் வந்து ஃபில்டர் அப்ளை பண்ணுறேன். ஸோ இப்படி நீங்கள் ஃபில்டர் அப்ளை பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அது கீவேர்டை பிக் பண்ணிட்டு உங்களுக்கு தரும். இங்கே பாருங்கள், ப்ரெஷருக்கு இந்த குக் டாப்பிக்கெல்லாம் செம்ம காம்படிஷன் போல். 30க்கு கீழே இல்லை. இருந்து பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் எடுத்து நீங்கள் சேவ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இந்த 5எல்லாம் இருக்குது பாருங்கள், பெஸ்ட் இண்டெக்ஸ் அண்ட் ரேஞ்சு கனடா. இதெல்லாம் 30 வேல்யூம். ஆனால் கண்டிப்பாக கன்வர்ஷன் ரேட் நல்லாயிருக்கும். இதெல்லாம் நீங்கள் 5எல்லாம் நீங்கள் நல்லாவே ரேங்க் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் போயிட்டு இந்த கீவேர்டை சர்ச் பண்ணுறேன். பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு. ஆனால் 30 தான் வருதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இதாக இருக்காதீங்க. அந்த 30மே உங்களுக்கு ஒரு கன்வர்ஷனை கொடுக்கலாம். ஏன்னா அதுதான் நீங்கள் எந்த கீவேர்டையும் விடக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஸோ இது வந்து இங்கே காம்படிஷன் கம்மியாக இருக்குது இந்த இடத்துல. ஸோ நீங்கள் தாராளமாக நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணலாம். அந்த கீவேர்டை நீங்கள் டார்கெட் பண்ணி நீங்கள் ஈஸியாக ரேங்க் பண்ணலாம். 5, 10 இந்த மாதிரி 5 வர்றதெல்லாம் நீங்கள் பிக் பண்ணி தாராளமாக ஒர்க் பண்ணலாம். இந்த இயர்லாம் விட்டுருங்க, 2018 அதெல்லாம் அப்போ உள்ளது. நீங்கள் 2020 நீங்கள் அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக உள்ளதை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இப்படி தான் நீங்கள் இது பண்ணணும். சரி, நான் அப்ளைட் மார்க்கெட்டிங்காக வரல, சரி வேறு ஏதோ நான் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், பெஸ்ட்டு கீவேர்ட் ரிசர்ச் டூல் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடுறேன். இது வந்து நீங்கள் தனியாக ஒரு நிச்சி பிளாக் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எப்படி அந்த கீவேர்டு அங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து இங்கே பாருங்கள், பெஸ்ட்டு கீவேர்ட் ரிசர்ச் டூல் 1000 வால்யூம் பெர் மந்த்து. ஆனால் அதோட காம்படிஷன் பாருங்கள் 14. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. இதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் ரேங்க் பண்ணணும். எடுத்தோடனே போய்ட்டு ஒரு 100 உள்ளது அப்படின்லாம் போனீங்கன்னா சான்ஸே இல்லை. பாருங்கள், இதுதான் வந்து இந்த மாதிரி கீவேர்டெல்லாம் நீங்கள் ரேங்க் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் மீடியமாக உள்ளதை நீங்கள் இது பண்ணிங்கன்னா டார்கெட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களோட சைட் வரும். நீங்கள் ஒரு 3 மந்த் இதில் எஃபர்ட் போடுங்க, கண்டிப்பாக வரும். ஸோ இது மாதிரி தான் நான் சொல்ல போகிறேன். இந்த யூபர் சஜஸ்ட் இதெல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டே 2 கம்ப்ளீட். டே 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்படி டொமைன் வாங்குறது இதெல்லாம் சொல்ல போகிறேன். ஒன்றொன்னே ஃபாலோ பண்ணிக்கங்க. தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் இதை கற்றுக்குவாங்க. ஸோ ஃப்ரீயாக இருக்க டைம் ஒரு ஜஸ்ட் ஒரு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணலாமா இதுக்காக. சக்ஸஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக வரும். நீங்கள் வந்து எப்போவுமே வந்து காசுக்காக ஒர்க் பண்ணாதீங்க, ஒரு பேஷனாக எடுத்துகிட்டு நீங்கள் இதில் ஒர்க் பண்ணுங்கள். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இது வந்தோடனே காசு வரணும் அப்படின்னு நினச்சா தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க, க்ளோஸ் பண்ணிடுங்க. நான் தான் சொல்லுவேன், இது உங்களுக்கான ப்ளேஸ் கிடையாது. ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இது வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய கோர்ஸ் இருக்குது, நிறைய காசு கொடுத்து ஏமாறாதீங்க அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ண போகிறேன்னு சொல்லிவிட்டு. ஸோ நான் இதை ஃப்ரீயாகவே உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்ன இதில் டிப்ஸ் இருக்குது, ஸோ எப்படி நீங்கள் கண்டென்ட் எப்படி எழுதணும், ஸோ எல்லாமே நிறைய இருக்குது. ஒரு சின்ன விஷயம் உங்களோட வெப்சைட்டில் தப்பாக இருந்தால் கூட அது உங்களோட எஸ்இஓவை அஃபெக்ட் பண்ணிடும். ஸோ நான் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். தேங்க்யூ.